வழிபாட்டு முறைன்றது இனத்துக்கு இனம், குலத்துக்கு குலம் மாறுபடும். மனசால நம்ம வந்து என்னைய காப்பாத்து. அவ்வளவுதான். மனசால நெனச்சா கூட போதும். அது நீ என்னை கும்பிட்டாத்தான் நான் உன்னை காப்பாத்துவேன்ட்டு இயல்பா அது வேலைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ப கடமை. அத நம்ம ஆராதனை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அத செஞ்சுட்டோம்னா போதும். இது எங்களுக்கு தெரியல, குலதெய்வம் தெரியலன்றோமா, சூரியனையும் சந்திரனையும் வழிபட்டுரு. அதுக்கடுத்து அம்மா, அப்பாவ வழிபட்டுரு. அம்மா, அப்பா கூட இல்லாம கூட பலர் இருப்பாங்க. அப்ப நான் அடுத்து நான் யார வழிபடுறதுன்னு கேட்பாங்க. அடுத்து அவரு தான். சூரியனும் சந்திரனும் தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பூரா இந்துக்கள் பூராமே சூரியன வழிபடுறோம். முஸ்லிம்ஸ் என்ன செய்றாங்க? சந்திரன வழிபடுறாங்க. சந்திரன் 3ஆம் பிறை இருக்கும். அமாவாசைக்கு அடுத்து 2வது நாள் அல்லது 3வது நாள்ல பார்த்தீங்கன்னா, காலண்டர்ல பார்த்தீங்கன்னா, சந்திர தரிசனம்னு போட்டிருப்பான். அவங்க வழிபடுறது அதத்தான் வழிபடுவாங்க. ஏன்னா, அவனுக்கு வந்து அதுதான் மெயின். ஏன்னா, அது வந்து பாலைவனம். அங்கே வந்து சூரியன் வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஏன்னா, தக தக தகன்னு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அவனுக்கு வந்து நிம்மதிய குடுக்கறது, சந்தோஷத்த குடுக்கறது, சுகத்த குடுக்கறது சந்திரன் தான். அதனால அத அவன் வழிபடுவான். அந்த மாரி இருக்கு. அவங்க வந்து சந்திரன வழிபட்டுக்கிறணும். நம்ம வந்து சூரியன வழிபட்டுக்கிறணும்.